இந்த பொண்ணு அவளோட காதலனுக்காக காதல் கவிதை சொல்லிட்டு இருக்கா. அப்படியே அவங்க 2 பேரும் காதலோட உச்சத்துக்கு போயிடுறாங்க. அடுத்த நாள் இந்த பொண்ணு காலேஜுக்கு வரும்போது எல்லோரும் இந்த பொண்ணு சொன்ன காதல் கவிதையே சொல்லிட்டு இருக்காங்க. என்ன நடந்திருக்கும்னா, அந்த பையன் வந்து அந்த காதல் கவிதை சொன்னதையும், அதுக்கப்புறம் நடந்ததையும் வீடியோவா எடுத்து லீக் பண்ணி இருந்திருப்பான். இதனால இந்த காலேஜ்ல உள்ள எல்லோருமே இவள டீஸ் பண்ணுவாங்க. இவ கோவமா போய் அந்த பையன்ட்ட ஏன் இப்படி பண்ண? நான் உன்ன உண்மையா காதலிச்சேன்னு சொல்லும்போது, அந்த பையன் வந்து நான் டெய்லியும் ஒரு பொண்ண உண்மையா காதலிக்கிறேன்னு சொல்றான். இதனால இந்த பொண்ணு கோவத்துல அவனோட ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி அந்த பையன கன்னத்துல அரைஞ்சிடுறா. இப்ப கோவமான இவன் இந்த பொண்ணை பிடிச்சு தள்ளி விட்டுறான். கீழ விழுந்ததுல அவளுக்கு ரத்தம் வந்து மயங்கிடுறான். ஆனா இவன் வந்து இவ இறந்துட்டான்னு முடிவு பண்ணிடுறான். இப்ப இவன் தப்பிக்கணுன்றதுக்காக இந்த பொண்ணு வந்து வீடியோ லீக் ஆனதுனால சூசைட் பண்ணிக்கிட்டான்ட்டு அவனே சொல்லிக்க ஆரம்பிச்சு அப்படியே அந்த பொண்ணை தரன்னு இழுத்துட்டு போய் அவங்க காலேஜ் கிரவுண்ட்ல உள்ள ஒரு மரத்துல தூக்குல தொங்க விட்டுருவான். தூக்குல தொங்க விடும்போது அந்த பொண்ணுக்கு உயிர் வந்துடும். இருந்தும் அந்த பொண்ணை ஹேங் பண்ணி அந்த இடத்துல போட்டு வந்துருவான். இப்ப திடீர்னு ஆக்சிடென்டலா அந்த காலேஜ் தீப்பிடிச்சு எரியும் போது அந்த மரமும் அந்த மரத்துல தொங்கணும் இவனும் தீப்பிடிச்சு எரிஞ்சு சாம்பல் ஆயிடுறாங்க. அந்த காலேஜில் உள்ளவங்களும் இந்த பொண்ணு டிராப் அவுட் ஆயிட்டானே நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா அந்த பொண்ணு ஆவியாகி அந்த பையனையும் கொண்டுறா. அது மட்டும் இல்லாம இந்த காலேஜ்ல யாரெல்லாம் பொய்யான காதல் பண்றாங்களோ அவங்களையும் கொண்டுட்டு வரா. இப்ப காலேஜில் உள்ள ப்ரொஃபசர் எல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வரிசை ஏதாவது ஒன்று தப்பு நடக்கிறதுனால பேய் விட்டுறவன காலேஜுக்கு வர வைக்கிறாங்க.